Okay, this is Venkat for venkafin.com. நிறைய பேருக்கு கொஞ்சம் பர்சனலாக பேசினா தான் புரியுது. அதனால இதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரேண்டமாக பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நீங்கள் கொஞ்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதையும் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஹை ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ், அது ஸ்டாக்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணணும். ஒரேடியாக லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்துட்டு நிறைய பேர் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ளேயும் ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, அதில் 3 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், இப்போ எனக்கு பிடிச்ச மிட்டாய் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா அதில் ஹெல்த் நல்லா இருக்கும் போதே அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். பட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் அதை வாங்கிட்டீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணணும். பட் அது தவிர நம்ம என்ன பண்ணணும்னா, 2 சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்டு, இன்னொன்று வந்துட்டு மார்க்கெட் லிங்க் இந்த யூலிப் பிளான் சொல்கிறாங்க. இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண, ஆஃப்கோர்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி பேசுறதுனால பென்ஷன் பிளானும் வருது. இட்ஸ் ஆல் ஆஃபர்ட் பை ஆல் த 24 லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் இயர்லி, அதில் ஹை ரிட்டர்ன் ப்ராடக்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில பேர் ஆல்ரெடி நிறைய அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் பண்ணாமே இருக்காதீங்க. பட் பண்ணும் போது கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கிற சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். பட் அதில் இருக்கிற ஆவரேஜான ரிட்டர்ன் தாங்க கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு நான் வந்துட்டு கரெக்டான நம்பர், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, IRR, WRRலாம் சொல்ல விரும்பல. ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் கொடுக்கும். FDயோட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குன்னு சொல்லலாம். FD மாதிரி இருக்கும். அது அவ்வளோதான். கூட ஒரு லைஃப் கவர் கிடைக்குது. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டு. மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ரன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஒரு டாப் லேயரில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலிமா கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு லைஃப் கவரும் சேர்த்து கொடுக்குறாங்க. இதுவுமே பண்ணுறது தப்பு கிடையாது. சரிங்களா? பட் அதுக்கான கரெக்டாக இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு ஒரு அசெட் அலோகேஷன் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கு. சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோம், இது நம்ம விரும்பி தான் பண்ணுறோம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 30 days டைம் எடுத்துக்கோங்க. விரும்பி செய்யுங்க. விரும்பாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடடா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே. இப்போ எனக்குமே பயமாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd day வாங்கிடுறேன்றாங்க. நான் என்ன பண்ணோம், அங்கே ப்ரீமியம் பே பண்ணுற முன்னாடி கூட நான் யோசனை பண்ணேன், ப்ரீமியம் பே பண்ண கரெக்டாக கொடுத்துருக்குமா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உண்மையாக பிடிச்சா வாங்கினான்னு யோசிச்சுக்குவேன் நான். பட் வெரி ரேர்லி ஐ ட்ரை டு புஷ் சம்திங் இன் 3rd day. மினிமம் 1 வீக்லேருந்து 6 மாதம் வரைக்கும்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில கிளைண்ட்டுக்கு. எதுக்குன்னா இந்த டைம் எடுக்கும் போது அவங்களும் சரி ஓகே நமக்கு இது பிடிச்சி தான் நம்ம வாங்குகிறோம், நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இது யூஸாக இருக்கும், அது ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இப்போ பார்த்தா நிறைய பேர் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 டிப்ஸை தெரிஞ்சுக்குங்க, டைம் எடுத்துக்கோங்க, அதில் லாக்இன் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரண்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாவாக வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் போட்டு அதில் சார்ட்லாம் கொடுத்துருவோம், அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். 30% கிடைக்குமா, 50% கிடைக்குமா, அப்போ நான் சரண்டர் பண்ண முடியாது, பேடப்பாக தான் பண்ணணும். ஸோ அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. ஒரு ஜென்யூனான ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ரேண்டம் கால் வருங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கு இவங்க ஒரு டவுட்டுன்னு கேட்குறாங்க. பட் என்னால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு முக்கியமான கஸ்டமர் அவருக்கு வந்து அவரோட பாலிசி லாகின்ல பார்த்துக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு இந்த ஹோல் டே போயிடுச்சு. நான் மாத்திரம் இல்லை, அனதர் பர்சன் இஸ் இன்வால்வ் இன் திஸ். ஸோ இது வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணுற இண்டஸ்ட்ரின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு உண்மையாகவே கன்சல்ட்டிங் பண்ணால் ஒர்த் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.